என்னடா சுற்றி சுற்றி போதேன்னு போக ஸ்லோ மோஷனில் மச்சான் வீடியோ எடுக்க அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? இதோ பாருங்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சுங்க. போகிற இடத்துல எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்து வெறுப்பேற்றுறாங்க அண்ணா நகர் டவர் பார்க். நான் அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரியே சோகத்தில் கருமத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு மனசு தங்கலை. மேலே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வர வழியில் இவங்க படுத்துகிற கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லவ் பண்ணுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையாடா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிட்டாங்க. சரி, கடைசியாக மேலே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தா சவுத்தில் பூரா ஏதோ தஞ்சாவூர் கல்வெட்டில் பதுக்கி வச்ச மாதிரி லவ்வாக எழுதி வைக்கிறாங்க. அதுக்கு இங்கே கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையான்னு கூட தெரியலங்க. அதுக்கப்புறம் மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே அப்படியே ஏறி போயிட்டு இருந்தாங்க. பார்த்தா மேலே இன்னும் க்ரௌடு. என்னடா இவனுங்க இவ்வளோ பேர் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னென்ன கஷ்டத்தை பார்க்க வருமோ வாங்க பார்ப்போம் அப்படின்னு மனசை தனப்படுத்திக்கிட்டு நானே மேலே போனேங்க. போக வயிற்றில் எரிச்சல் தான் பெட்ரோல் ஊற்றுன மாதிரி இருந்துச்சு. பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சைடு மேலே பார்க்குறப்போ இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க. வா போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்களோ தெரில. சரி மேலே போனால் அங்கே போயும் இருக்கிற பில்லரை கூட விட்டு வைக்கலாங்க. எல்லாத்துலேயும் பேராக எழுதி வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படி என்ன தான் பார்க்குறாங்களோ தெரில. இங்கெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. கல்வெட்டை தான் பார்த்தேன் முதல்ல போனோன்னே. எல்லா இடத்துலையும் பேர் எழுதி வைக்கும் போதே எனக்கு நெஞ்சடிச்சிக்கிச்சு. நம்ம எங்கடா எழுதி வைக்கிறது, நமக்கு ஆள் இல்லையே. பார்த்தா பெயிண்டிங் சூப்பராக இருந்துச்சு. அழகாக தான் வரைஞ்சி